வைபவ் வந்து எப்படி குஷ்பு மேடம் தான் கப்பல் பார்த்து இவரை சொன்னாங்கன்றதெல்லாம் போய் எப்படின்னா சுந்தர் சி சார் கதையை கேட்பார், அதுக்குண்டான காஸ்டிங்லாம் கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இந்த கதையை நோத்திருக்கேன். நம்ம முதல்ல வந்து நடிக்கும்போது சொன்னார், ஒரு பேய் படம்ன்றது வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்க, உடனே கண்ணை மட்டும் நீங்கள் கதை சொல்லிட்டீங்கன்னு ஓகே அது போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். முதல்ல நடிக்கும்போது என்னடா பக்கத்தில் இருக்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ஈவன் சிங்கம் புலி கருணாகரன் எல்லாமே அவர் கதையை கேட்டு அவர் இன்வால்வ் ஆகி அவர் ஒரு பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் இதுக்குன்ட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 3 days வச்சு படத்தை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவ்வளோ இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு படம் முடிஞ்ச உடனே டப்பிங் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் பண்ணியிருப்போம், அங்கே கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க. கோர்வையாக இருக்கும்போது ஒரு டப்பிங்கில் தான் ஒரு அளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், இந்த படம் எவ்வளோ தூரம் ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி. ஸோ டப்பிங் முடித்த பிறகு பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நேராக போய் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தது இது வரைக்கும் நான் பேய் படம் பார்த்துருக்கேனே தவிர்த்து நடித்ததில்லை. அண்ட் இது வந்து ரியலி சொல்லப்போனால் யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இந்த படத்தில். ஏன்னா இதில் வந்து கொலைகளை குத்துறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேய் பாட்டுக்கு வரும், அது பாட்டு அது வேலையை பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சூப்பராக இருக்கும். அது உள்ள நடக்கிற ஃபுல் காமெடி ட்ராமா அண்ட் ஹிலேரியஸ். அதுவும் இந்த புது டைரக்டர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு என்ன தெரியல, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் நானும் மாட்டிக்கிட்டேன். கப்பலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், இது கூட அதுக்கு வந்து சுந்தர் சி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா யாருமே போடா எதுக்குடா அப்படின்ட்டு, ஆனால் அப்படி கிடையாது. சுந்தர் சார் இறங்கி இந்த படத்தை ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இதோட வெற்றி எல்லாமே அவரை தான் போய் சேரும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அது கேமராமேன் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் டீமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சவுண்டே இருக்காது. ஆனால் என்னென்னா காலையில் கூப்பிட்டாங்கன்னா மறுநாள் காலையில் தான் அனுப்புவாங்க. அது ஒரு பயங்கர ஒரு 2 days அப்படி போகிறதே தெரியாது. ஏன்னா வந்து இன்னும் 1 day நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் எழுந்தே போக முடியும். அந்த அளவுக்கு பெண்டு கட்டிட்டாங்க. பட் நல்லா இருக்குது அந்த உழைப்புக்கு. நம்ம இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.